இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. நம்ம இப்போ பார்க்க போகிறது மீனை வச்சு அவியல், நெத்தலி மீனை வச்சு அவியல். அதுக்கு 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி, ஒரு அரை மூடி தேங்காய், பெரிய தேங்காய்க்கு ஒரு அரை மூடி தேங்காய் ஃபுல்லாக போட்டுருங்க தேங்காவை. அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் இதில் கொஞ்சம் நல்லாவே போடணும். மிளகாத்தூள் கம்மி பண்ணிக்கோங்க. நான் இப்போ 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி தான். உப்பு இதிலே போட்டு அரைச்சிடுங்க. என்னென்னா மசாலாவில் உப்பு பிடிச்சா மீனில் சீக்கிரம் உப்பு பிடிச்சிரும். அதனால அப்படி போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இதை நல்லா அரைச்சிக்கோங்க. எப்படின்னா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் 1 கிலோ நெத்திலி மீன் இருக்குது. ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகா, ஒரு மாங்காய், ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, தோலோடவே மாங்காய் வச்சுக்கோங்க. இப்போ பாத்திரம், அதாவது ஒரு சட்டியை வச்சுட்டு அதை பற்ற வைக்க வேணாம். நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் பற்ற வைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு மீன் போட்டு, அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி போடுங்க. கருவேப்பிலை போடுங்க. முருங்கைக்காய் போடுங்க. மாங்காய் எல்லாம் நல்லா ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை எடுத்து போடுங்க. இதில் என்னன்னா இந்த பேஸ்ட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகணும். அது கரண்டி வச்செல்லாம் நீங்கள் கிளறக்கூடாது. கை வச்சு தான் பிணைஞ்சு விட்டுக்கணும். அப்போ தான் அது எல்லா பக்கமும் பிடிக்கும். கரண்டி வச்சிங்கன்னா மீன் உடையும். கிளறிட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றினாலே போதும். அந்த மசாலாவில் உள்ள தண்ணி எல்லாமே இருக்கும். மூடி வச்சு நல்லா வேக வச்சுருங்க. வெந்து இந்த மாதிரி பார்த்தீங்கள்ல, சைடில் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கிண்டிக்கிட்டு கொஞ்சம் அடைச்சி வச்சுருங்க. அதாவது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடைச்சி வைங்க. வெந்துனதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு அடைச்சி வச்சுருங்க. எதுக்குன்னா அந்த தேங்காய் எண்ணெய் அந்த மீனோட இதில் எடுத்துக்கும், ஃப்ளேவர் எடுத்துக்கும். அதுக்கு வேண்டி இப்போ மீன் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டுக்கலாங்க.